ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சாட் ஐக்யூ பிஸ்னஸில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான சூப்பரான 2 ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரீகால் பாட் அண்ட் லைவ் சாட். மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள்ஸ் பிஸ்னஸில் கம்யூனிகேஷனில் மீட் பண்ணுற 2 பிரச்சனைக்கு இன்னைக்கு தான் சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரிமைண்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கிட்ட நீங்க பேசுறீங்க. ஒரு நாளைக்கு உங்க ஸ்டாஃப் ஒரு 100 கஸ்டமர்ஸ் கிட்ட கூட பேசுவாங்க. ஸோ அதுல ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க, டுமாரோ நான் ஷாப்பை விசிட் பண்றேன், எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு பேமெண்ட் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு 3 days கழிச்சு நான் உங்களை கால் பண்ணுறேன், ஸோ அந்த 3 weeks கழிச்சு நான் கால் பண்ணுறதுக்கு எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் உங்கள் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைண்டில் வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு டைரியிலையோ இல்லை எக்ஸல் ஷீட்லையோ இதுலையாவது நோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஒரு சில டைம்ல அவங்களும் அதை மறந்துறது உண்டு. ஸோ 100 பேருக்கும் கரெக்டாக ரிமைண்டர் ஃபாலோ அப் அனுப்ப முடியுமா? அதுவும் மேனுவலா இட்ஸ் நாட் பாசிபிள்ல. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை, டக்குன்னு நீங்கள் யாருக்காவது உங்களோட இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க ப்ரீவியஸ் சாட்டை எடுத்து பார்த்துக்கணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஃபோனும் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் அந்த சேட்டை எங்கே பார்ப்பீங்க? அப்போ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது. ஸோ இந்த 2 ப்ராப்ளம்கான சொல்யூஷன் தான் ரீகால் பாட் அண்ட் லைவ் சாட். ஸோ ஃபஸ்ட்டு ரீகால் பாட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஏபிஐ கீயையும் டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஏபிஐ கீயும் டிவைஸும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ்க்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க, ரிமைண்ட் மீ ஐ வில் பர்ச்சேஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா, ஸோ அந்த ரிமைண்டர் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த ஏபிஐ கீ கனெக்ட் பண்ண இல்லையா அந்த அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 week கழிச்சு திரும்ப உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ரிமைண்டர் அனுப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் அனுப்போம். இதுதான் ரீகால் பாட். நம்மளை ரீகால் பண்ணி நம்ம சொன்ன டேஸ்க்கு கொண்டு போய் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு நமக்கு கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம்னு சாட் ஐக்யூ பிஸ்னஸ்ல பார்த்தோம். எல்லா டிவைஸோட லைவ் சாட்டையும் நம்ம இந்த சிஸ்டம்ல இந்த பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்துக்க முடியும். தனியாக ஃபோன் எடுத்து தான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்க்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா நம்ம சாட் ஐக்யூ பிஸ்னஸோட டேஷ்போர்டு. இங்கே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது நமக்கு இருக்கிறது ரீகால் பாட். இந்த ரீகால் பாட்டில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ஏஐ ப்ரொவைடரை கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? அதாவது சாட் ஜிபிடியோட ஏபிஐ கீயை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு ஏபிஐ கீ எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு நம்பர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்டிபிள் நம்பர் வச்சிருக்கும் போது உங்களுக்கு எந்த நம்பருக்கு மெசேஜ் வந்தால் இந்த ரீகால் பாட் ஒர்க் ஆகணும் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு நான் என்ன மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் I will remind me I will call you tomorrow. So tomorrow நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், எனக்கு ரிமைண்டர் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் கொடுத்தோன்னே அது எனக்கு என்ன மெசேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா got it boss, I will remind you, call you at 8:08 AM Jan 30, consider is done. ஸோ இப்போ இந்த மாதிரி நாங்கள் ரிமைண்டரை செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ரிமைண்டர் செட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எனக்கு நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரிமைண்டரை அனுப்பு, நீங்கள் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமைண்டர் என்ன பண்ணுன்னா நமக்கு ஷேர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஓவர்வியூவில் பார்த்தோம்னா நமக்கு ஆக்டிவ் ரிமைண்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு ரிமைண்டர் இப்போ நமக்கு வந்துச்சு இல்லையா, அந்த ரிமைண்டர் டோட்டல் ரிமைண்டர்ஸும் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு ஒரு பிஏ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க ஒரு சில பிஸ்னஸ்லாம். ஸோ அந்த மேனுவல் ஸ்டாஃபே தேவையில்லாமல் இந்த ஒரு சின்ன ஃபீச்சர், அதாவது நமக்கு சாட் ஐக்யூ பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஃபீச்சரே இது எல்லா ஃபாலோ அப்பே பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஸோ இட்ஸ் ரியல். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறதா லைவ் சாட். இங்கே நம்ம எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனை டிவைஸோட லைவ் சாட்டையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இங்கே பார்த்துக்க முடியும். இங்கே வந்துட்டு நமக்கு எல்லாமே இங்கே காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ப்ளீஸ் ரிமைண்ட் மீ கால் யூ 9 PM ரிமைண்ட், அது எல்லா மெசேஜுமே இங்கே காமிக்குது. ஓகேவா? ஸோ இது இப்படி தான் வந்துட்டு லைவ் சாட்லையும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ எவ்வளோ நம்பர்ஸ் வச்சிருந்தாலும் அத்தனை கனெக்ட் பண்ண டிவைஸோட லைவ் சாட்டையுமே ஒரே யூனிஃபைட் டேஷ்போர்டில் பார்க்குற ஒரு சூப்பரான ஃபீச்சர் நம்ம சாட் ஐக்யூ பிஸ்னஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? எல்லா பிஸ்னஸ்க்குமே கம்யூனிகேஷன் தான் ஒரு ஹார்ட் மாதிரி.
ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் ரிமைண்டர் மிஸ் பண்ணுறது, ஸோ ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற டைமில் நான் எப்படி வந்துட்டு நான் என்னோட சேட்ஸ் எல்லாம் பார்க்குறது அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து பிஸ்னஸ் ஹெட்டாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு போக ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான் நம்ம சாட் ஐக்யூ பிஸ்னஸ் ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு இப்போவே இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி உங்கள் ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு டெமோவை புக் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இன்னும் சாட் ஐக்யூ பிஸ்னஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி ரியல் லைஃப் எக்ஸ்பிளனேஷனோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வீடியோ ரிமைண்டர் தேவைப்படுது அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, happy business. Thank you for watching.